வணக்கம், நான் உங்க டாக்டர் சாந்தகிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் திருச்சி. இன்னைக்கு நம்ம கிளினிக்கு மிஸ்டர் அலெக்சன் சார் வந்திருக்காங்க. சார் வந்து டயபெட்டிஸ்ல ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட HbA1c 11 தாண்டி போயிட்டு இருந்துச்சு. அதனால பார்த்தா உடம்பு ரொம்ப லேசியா, எப்ப பார்த்தாலும் தூக்கம் வர மாதிரி, டயர்டா, எந்த வேலையுமே செய்ய விருப்பம் இல்லாம நாட்டம் இல்லாம இருந்தாங்க. நம்மளோட மெடிசன் 1 month சாப்பிட்டதுலயே அவங்க ரொம்ப பிரிஸ்கா, டாக்டர் நான் 52 வயசு ஆகுது, நான் 30 வயசுல எப்படி இருந்தேனோ அந்த பிரிஸ்க் வந்துருச்சுன்னு ரொம்ப ஹாப்பியா, இப்ப எனக்கு டயர்ட்னஸ் இல்லை, எல்லா வேலையும் நானே செய்யறேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க. அது மாதிரி குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு அவங்க சுகர் டெஸ்ட் எடுத்தாங்களாம். எடுத்து பார்த்தா சுகர் ஏறவே இல்லை டாக்டர், உங்க மெடிசன் சாப்பிட்ட பிறகு பார்த்தா 151க்கு வந்துருச்சு எனக்கு சுகர் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். என் பேர் அலெக்சிஸ். நான் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வயசு 52. சரி நம்ம என்னடா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு எந்திரிப்பேன். காலைல வந்து ஆஃபீஸ்க்கு 8 மணிக்கு வந்து என்ன பண்ணுவேன், 6 மணிக்கு எழுந்திரிச்சு எந்திரிப்பேன், சுதனை படுப்பேன். நைட்டு நம்ம வந்து 12 மணிக்கு தான் காலை சாப்பாடு கட்டு, 12 மணி நான் வந்து எந்திரிப்பேன். இன்றைக்கி வந்து இந்த மேடத்தை ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்த்து அவங்க சொன்ன மருந்தெல்லாம் நிறைய கொஞ்சம் வாங்கி சாப்பிட்ட பிறகு அது என்ன மருந்து சாப்பிட்டேன் என்னன்னு எனக்கே தெரியல. பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு 30 வயசில் நான் எப்படி வந்தாலும் அந்த இது வந்துட்டு சுறுசுறுப்பு வந்துட்டு. அதை 4 மணிக்கு கரெக்டான எழுந்துச்சுவேன். கரெக்டாக வந்து என்ன பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா என் ட்ரெஸ்ஸு நான் துவைக்க மாட்டேன். முந்திலாம் இப்போ என் ட்ரெஸ் நானே எல்லாத்தையும் துவைக்கிறேன். எனக்கு உள்ள வேலை எல்லாமே நானே செய்கிறேன். சுகர் வந்து இங்கிலீஷ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ மேடத்துக்கு வந்த பிறகு சுகர் வந்து 151, பாசிட்டிவாக 151 ஃபுல்லாக வந்துருக்கு. என்ன மேடம், இப்போ இங்கெல்லாம் எனக்கு ஸ்வீட் எனக்கு தரமாட்டாங்க. ஸ்வீட் வாங்கி கொடுப்பேன் வீட்டில், எதுவுமே எனக்கு தரமாட்டாங்க. நேற்று கொண்டு இங்கே மேடத்து வரக்குள்ள இது குலோப் ஜாம் நைட்டு அது கொஞ்சம் மிச்சப்பட்டு போய் நான் நிறையாவே சாப்பிட்டேன். நைட்டு போய் பகலில் போய் டெஸ்ட் எடுத்தேன். 151 பாசிட்டிவ்ல. அது சுகர் வந்து எனக்கே தெரியும். சுகர் வந்து எப்படி எனக்கே தெரியும்னா, பஸ்ஸில் ஏறணும்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், தூங்கி விடுவேன். தூங்கி விட சொல்லுவாங்க, என்ன அது பஸ்ஸில் ஏறணும்னு தூங்குறியே, ஏதோ ஒன்று இருக்கு அலைச்சு உனக்கு. இப்போ டாக்டர் விற்பார், இங்கிலீஷ் டாக்டர் நல்லா விற்பார். தஞ்சாவூரில் போய் அவங்களே பாரு இவங்களே பாருமாங்க. நானும் விட்டுருவேன். பஸ்ஸில் ஏன்னா தூங்க இத்தனைக்கும் ஸ்டாப்பிங்கே விட்டுருக்கேன். சில நேரத்தில் ஸ்டாப்பிங் விட்டு தள்ளி போய் கூட நான் இறங்கிடுவேன். உட்காந்து தூங்கிடுவேன். அதே மாதிரி எங்கேயும் சரி நான் உட்காந்து தூங்கிடுவேன். இப்போ வந்து ஆஃபீஸில் ரெஸ்ட் எடுக்கிறதுல ஆஃபீஸில் வந்து 8 மணி நேரத்துக்கு அதிகமாக நான் வந்து வேலை பார்க்குறேன். இப்போ அவ்வளோ வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குன்னா இன்னமும் தான் வந்து நமக்கு வந்து இப்போ தான் பிறந்திருக்குமோ அப்படின்னு ஒரு இது, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு. அதாவது முன்னெல்லாம் வந்து 50 வயசுலங்கும் போது இது எனக்கே நம்ம இந்த கார் ஓட்ட பயப்படுவேன். கார் ஓட்டுறதுக்கு அப்படி எல்லாம் வந்து விச்சிடணும் எல்லாம். இப்போலாம் கார் தனியாக கொஞ்சம் அந்த சுறுசுறுப்பு வந்துட்டு பெரிய வண்டியை வந்து நானே வந்து திருச்சிக்கு வந்து நானே சில இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். அந்தளவுக்கு முந்திலாம் வந்து இந்த டிராஃபிக்கில் கூட்டத்தில் போக ரொம்ப பயம் வந்துடும். அந்த பயம் உணர்வு இல்லை இப்போ எனக்கு. எதையும் அந்த ஒரு நடுக்கம் இல்லை. நான் முந்திலாம் வந்து சப்ளைட்டில் ஒரு 30 சப்ளைட்டில் வந்து பேசணும். அவங்கள்ட்ட பேசும்போது ஃப்ரீயாக பேசுகிறேன். முந்திலாம் ரொம்ப தயங்கி பேசுவேன். இப்போ ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறேன். ஹோமியோ எல்லாம் வந்து என்ன வந்து டாக்டர் சொல்லி எந்த ஹோமியோபதி நம்ம வந்து சாப்பிட்டேன்னு நான் வந்து தெரியல. ஆனால் வந்து ஒரு 10 அவங்க வீடியோ பார்த்து நான் வந்து சில மருந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு பீரோவில் வச்சு என்னோட மனைவிக்கு தெரியாம தான் நான் சாப்பிட்டேன். அவனை சாப்பிட்ட பிறகு என் சொன்னேன், எங்கள் வீட்லேயும் சொன்னேன், ஆமாப்பா இங்கே விட்டு நீங்கள் திருச்சி போய் கூப்பிடுங்கப்பா அப்படின்னாப்புல. அவங்க தலைவலி வந்த பிறகு தான் கரெக்டாக இங்கே வந்தாங்க. இங்கே வந்து ஹாப்பியாக இருக்கா. இத்தனையும் எங்கள் மாமனார் அம்மை கூட அவங்க வந்து டாக்டர்லாம் போக மாட்டாங்க, அவங்களும் வந்திருக்காங்க. இப்போ எல்லோரும் வாங்க, இன்னும் பலம் பெற்று போகலாம். கொஞ்சம் மேடத்தை பாருங்கள். ரொம்ப வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான். ஹோமியோபதிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, சீப் அண்ட் பெஸ்ட் தான். நல்லா இருக்குது. ஒரு மாதத்துக்குள்ள மருந்து, ஒரு மாதம் தராங்க.